உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இன்ஸ்பெக்டர், நாம இன்னும் எவ்வளவு நேரம் தான் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்? லேடி போலீஸா சீக்கிரம் வர சொல்லுங்க, இல்ல எல்லாரையும் வீட்டுக்காவது போக சொல்லுங்க. தேவையில்லாம என்ன வேற காக்க வச்சுட்டு இருக்கீங்க. இதுக்கு தான் மச்சான் நான் அப்பவே சொன்னேன். உங்களுக்கு இருக்கிற ஊருப்பட்ட வேலையில இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? காலையில எழுந்தமா, கட்சி ஆபீஸ்க்கு போனோமா, 4 மக்க மனுஷரை பார்த்தோமான்னு அப்படி இருக்க வேண்டாமா? எதுக்கு தேவையில்லாம இந்த வேலையெல்லாம்? இந்த ஆளு வேற கடுப்பேத்திட்டு இருக்கானே. ஐயா, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துருவாங்க. அப்படி வரலன்னா நீங்க சொன்ன மாதிரி எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிடலாங்க ஐயா. சார் மேடம், நீங்க கேட்ட மாதிரி லேடி போலீஸ் வந்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஓகே தானே? அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம்ல? அட, அவகிட்ட எதுக்கு இன்ஸ்பெக்டர் கேட்டுட்டு இருக்கீங்க? அதான் சம்பந்தப்பட்ட ரவுடி பயலே ஜானகி தான் பண்ண சொன்னான்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே மேடம். இன்ஸ்பெக்டர், என் பையனை வளைச்சு போறதுக்காக இவங்க செஞ்ச சதி வேலைக்கு ஜாமீன்ல வெளியில வர முடியாத அளவுக்கு பெரிய கேஸா போடுங்க. அப்பதான் இவங்களுக்கெல்லாம் அறிவு வரும். மச்சான், எனக்கு என்னமோ இது சரியாவே படல. ஜானகி அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் இல்ல மச்சான். இங்க பாருங்க, நீங்க வேணும்னா ஊரா சுத்திட்டு வந்து பழசெல்லாம் மறந்துருக்கலாம். நான் இன்னும் எதையும் மறக்கவும் இல்ல, மன்னிக்கவும் இல்ல. அதனால தேவையில்லாம யாருக்காவது சப்போர்ட் பண்ணி உங்க மரியாதையை கெடுத்துக்காதீங்க. இல்ல மச்சான், அப்படி சொல்லு தம்பி. நீ சொன்ன மாதிரி இந்த ஆளு ஊரெல்லாம் சுத்தி வந்து பழசெல்லாம் மறந்துட்டார் போல இருக்கு. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. யோ, தம்பி சொன்னது கேட்டுச்சுல? தேவையில்லாம கண்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உன் மரியாதையை கெடுத்துக்காத. நிறுத்துங்க. என்ன மேடம், கரெக்டான டைம்க்கு வந்துட்டானா? கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கேன். வா. வேலு, இப்ப எதுக்கு அவங்கள வெயிட் பண்ண சொல்ற? நாங்க எல்லாம் ஏற்கனவே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்பெக்டர் சார், இந்த போன் யாரோடதுன்னு தெரியுமா? தோ நிக்கிறானே, இவங்கிட்ட இருந்தா நான் வாங்கினேன். இவனுங்க சொல்ற மாதிரி ஜானகி அம்மா தான் ஆனந்தியை டார்ச்சர் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களோட நம்பர் இதுல இருக்கணும்ல. அவங்க நம்பருக்கு இவனுங்க பேசியிருப்பானுங்களே. என்னங்கடா? ஐயோ சார், இந்த ஆளு போய் சொல்றாரு. அந்த போன் என்னோடது இல்ல. அந்த போனை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல சார். ஆமா சார், அது இவன் போனே இல்ல சார். ஆமா சார், அவர் போய் சொல்றாரு சார். இருங்க, எதுக்கு இவ்வளவு அவசரம்? இது உங்க போனா இல்லையான்னு ஒரு சின்னதா டெஸ்ட் வச்சு பாத்துருவோமா? விரலவை விரல வைடா. வேணும் சார். வாடாங்கற. சார் விடுங்க சார். சார் விடுங்க சார். சார் வை. விரல வை. வேணும் சார். சார் விடுங்க சார். சார் விரல வைடா சார். சார் விடுங்க சார். சார் வேணும் சார். வேணும் சார். சார் 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 விரல வை. வேணும் சார். விடுங்க சார். சார்
சார் எனக்கு இந்த போனுக்கு சம்பந்தம் இல்ல சார். விரல சார் விடுங்க காட்டுங்க. சார். என்னோட போன் இல்ல சார். சார் சொன்ன கேளுங்க சார். விரல வை. சார் ப்ளீஸ் சார் விடுங்க சார். சார், வீடா? சார், வேணாம் சார். சார் விரல வை. சார் விடுங்க சார். வை. சார் வேணாம் சார். சார் ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா என்ன டேய். மன்னிச்சிருங்க ஐயா. டேய். நான் தான் ஐயா கார்த்தி பேரை சொல்லி அந்த பொண்ணை என்ன- டார்ச்சர் பண்ணேன். என்ன சொல்ற? என்னை மன்னிச்சிருங்க ஐயா. ஆ? ஐயா ஐயா, ஐயா. என்ன தைரியம் இருந்தா ஆ? இன்ஸ்பெக்டர் இவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஏய் வாடா ஏய் டேய், டேய், கார்த்தி. தம்பி கார்த்தி. விடுப்பா. இன்னும் தைரியம் இருந்தா என் பேரை யூஸ் பண்ணி ஆனந்தியை டார்ச்சர் பண்ணிருப்ப. டேய், கார்த்தி. கார்த்தி, ஐயோ, ஏய், வேணாம்டா. ஏய், விட்றா. ஏதாவது ஆயிட போகுதா? விட்றா. டேய், கார்த்தி. என்ன இதெல்லாம்? கார்த்தி. கார்த்தி. உங்களே சேர்த்து arrest பண்ண விட்றா. வா. உங்கள மாதிரி பொறுக்கி பசங்களால தான் பொண்ணுங்களால நிம்மதியா வெளியில போக முடியல. அம்மா, உண்மைங்கிறது சூரியன் மாதிரி 1000 கை சேர்ந்து மறைச்சாலும் அதோட ஒளி வெளியில வந்தே தீரும். ம்? அழாதீங்க. எப்படி சில பேரால எல்லா தப்பையும் செஞ்சுட்டு எந்த விதமான குற்ற உணர்ச்சியுமே இல்லாம இருக்க முடியுதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ சின்ன பையன் வேலு, உனக்கு இதெல்லாம் புரியாது. காட்டுல ராஜா தான் சிங்கமா இருக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? இல்ல இல்ல. அப்புறம் ஏன் சிங்கம் ராஜாவா இருக்கணும்னு சொல்லு. ஏன்னா சிங்கத்துக்கு அதோட வலிமை என்னன்னு தெரியும். அதே மாதிரிதான் நானும் என்னோட வலிமை என்னன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இருந்தா ராஜாவாதான் இருக்கணும்னு இப்ப வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணிட்டு போலாம். எத்தனை பேரை வேணாலும் காவு வாங்கலாம் நினைக்கிறதுக்கு நாம இப்ப காட்டுலயும் இல்ல, நீங்க நிஜமான சிங்கமும் இல்ல. நாம எல்லாருமே மனுஷங்க தானம்மா. மனுஷனா வாழ்றதுக்குன்னு சில அடிப்படை குணங்கள்லாம் இருக்குல்ல, அது எதுவுமே உங்ககிட்ட இல்ல போலயே. கார்த்திய பகடையா வச்சு ஒரு ஆடு புலி ஆட்டம் ஆடிட்டு இருக்கீங்க. ஆனா மாட்டிக்காம தப்பிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதான்ப்பா இந்த வேதநாயகியோட ஸ்பெஷலே. நான் தான் செஞ்சிருக்கேன்னு உன் அறிவுக்கு தெரிஞ்சாலும் சட்டத்துக்கு முன்னாடி உன்னால நிரூபிக்கவே முடியாது. இப்படிதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜானகி முட்டி மோதி பார்த்துட்டு முடியாம ஓடிட்டான். இப்போ நீ வந்திருக்க. தம்பி, நான் பாரு மாதிரிடா. என்னோட மோதணும்னு நினைச்சா உன்னோட தலை தான் உடையும். ஆமாமாமாமாமா, ஒரு நிமிஷம் இருங்க. ஜானகி அம்மா முடியாம போன மாதிரி இந்த வேலை முடியாம போயிடுவான்னு நினைச்சிடாதீங்க. நீங்க வேணும்னா பாறையா இருக்கலாம், நான் அதை 2ஆ புலகிற வெடி மருந்து மாதிரிமா. ஒரு தடவை வெடிச்சா மொத்தமா சிதறிடுவீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.